தமிழகத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. முழு விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். பணப்பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன் பயன்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தல் நேரத்தில் பண பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரம், அதாவது 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி இரவு 12 மணி வரை டாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து மதுபான கடைகளையும் மூட தேர்தல் ஆணையம் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மார்ச் 15ஆம் தேதி முதல் இன்று வரை தமிழகத்தில் 772 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், நகை மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவிற்கு முன்னதாக பண பட்டுப்பாடாவை தடுப்பதற்காக அனைத்து தொகுதிகளில் மற்றும் மாவட்டங்களிலும் ட்ரோன் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. முழு விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். பணப்பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன் பயன்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தல் நேரத்தில் பண பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரம், அதாவது 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி இரவு 12 மணி வரை டாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து மதுபான கடைகளையும் மூட தேர்தல் ஆணையம் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மார்ச் 15ஆம் தேதி முதல் இன்று வரை தமிழகத்தில் 772 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், நகை மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவிற்கு முன்னதாக பண பட்டுப்பாடாவை தடுப்பதற்காக அனைத்து தொகுதிகளில் மற்றும் மாவட்டங்களிலும் ட்ரோன் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. முழு விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். பணப்பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன் பயன்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தல் நேரத்தில் பண பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரம், அதாவது 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி இரவு 12 மணி வரை டாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து மதுபான கடைகளையும் மூட தேர்தல் ஆணையம் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மார்ச் 15ஆம் தேதி முதல் இன்று வரை தமிழகத்தில் 772 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், நகை மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவிற்கு முன்னதாக பண பட்டுப்பாடாவை தடுப்பதற்காக அனைத்து தொகுதிகளில் மற்றும் மாவட்டங்களிலும் ட்ரோன் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.